நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஸ்டம் கிச்சனில் சாம்பார் பண்ண போகிறோம். அந்த சாம்பார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ட்ராவலில் வரும்போதோ நம்ம வீட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க வந்துட்டாங்க, இல்லை நம்ம குழந்தை சாம்பார் தான் வேணும் அடம் பிடிக்கிறாங்க பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் என்ன பண்ணலாம், நம்ம பருப்பு போடுவோம். நம்ம அதே அந்த பருப்பு பதிலாக என்ன பண்ணுறோம், காய்கறி சேர்த்து போட்டுறோம். இதேமாதிரி அதில் நான் பருப்பு வேக வச்சுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே போட்டேன் நான். இதோட மனம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் சாம்பாரோட மனம் மாதிரி இருக்கும். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலெல்லாம் வந்து ஏன் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு சாம்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சால் அது வரமாட்டேங்குது. பார்த்திங்கன்னா ஹோட்டலில் பல்கான குவான்டிட்டியில் காய்கறி கொட்டுவாங்க. அதோட எசன்ஸில் என்ன பண்ணி இறங்கும், முருங்கை ஆகட்டும், லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் த வெஜிடபிள்ஸோட என்ன அந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்கும் போது அது சூப்பராக இருக்கும். சில இடத்துல தம்பி என்னென்னா ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஃபுல்லாக வந்து பருப்பு வந்து வேக வச்சுருவாங்களாம். சரிங்க சார். 1 கிலோ 2 கிலோ வேக வச்சுட்டு இப்போ ஆல்ரெடி பருப்பு வெந்திருக்கும், வெந்தது இருக்குது, வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு காய்கறியை வேக வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு. இல்லை சார், அப்படி மேக்ஸிமம் எந்த ஹோட்டலையும் பண்ண மாட்டாங்க. ஹோட்டலில் வீடுகள் வீடுகளில் பண்ணுறாங்க, சில வீடுகளில் பண்ணுவாங்க. ஹோட்டலில் அப்படி பண்ண மாட்டாங்க சார், பருப்பை ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பருப்பு வந்து ஒரு பெரிய காசே கிடையாது அவங்களுக்கு. அதனால நான் கேள்விப்பட்டதுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. சரிங்க சார். அவிச்சு அது ரொம்ப கெடுதல் சார். நம்ம பருப்பு அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கெடுதல். நம்ம அந்த மாதிரி பண்ணுறது மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான் டைம் ஆகும் பருப்பு வேகிறது. உங்களுக்கு குக்கரில் வச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சாம்பார் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இதில் நான் எதுவுமே போடல, கொஞ்ச நேரம் கழிச்சு உப்பு போடுவேன், ஒரு தாளி போடுவேன், கொஞ்சம் மசாலா போடுவேன், சூப்பராக வந்துருக்கும் பாருங்கள் சாம்பார். ஹோட்டல் சாம்பார் கூட ஈக்குவலாக இருக்கும் அப்படி பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே வெந்து இதில் தான் போகுது. என்னென்ன வகையான சாம்பார் எல்லாம் செய்யலாம்னு சொல்லலாம் சார்? சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் போட்டு பேஸ்ட்டு போட்டு பண்ணுவாங்க, பொடி போட்டு பண்ணுவாங்க, ஒருத்தவங்க மசாலா மட்டும் போட்டு பண்ணுவாங்க. நிறையா ஸ்டைல் இருக்குது சார். உடுப்பி ஸ்டைலில் இருக்குது, ஒருத்தவங்க வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க, பூண்டு சேர்க்க மாட்டாங்க, அந்த ஸ்டைலில் இருக்குது. ஸ்டைல் சொல்லிகிட்டே போகலாம் சார். ஒவ்வொரு ஊரில் பார்த்திங்கன்னா சாம்பார் இனிப்பாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து சாம்பார் வந்து நல்லா காரஞ்சரம் மசாலாவாக சாப்பிடும்போதே எல்லா ஃப்ளேவர் இருக்கும்போது தான் என்ன ஆகும், அந்த மசாலா நம்மளுக்கு இதாகும். உங்களுக்கு இப்போ நம்ம நார்மலான சாம்பார் பொடி போட்டு தான் பண்ண போகிறோம். அந்த சாம்பார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணி முடிச்சிடலாம் சார். நம்ம ஓப்பனில் போட்டு குக்கராக இருந்தால் 5 நிமிஷத்தில் பண்ணி. உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன சாம்பார் இருக்குதுன்னு சும்மா சொல்லுங்களேன். எப்படி சாம்பார் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக? எப்படி சாம்பார் செஞ்சால் நிறைய காய்கறிகள் போடணும் சார். நிறைய காய்கறிகள் போட்டு செஞ்சால் தான் நம்ம சாம்பார் நல்லாயிருக்கும். நிறைய காய்கறிகள் செஞ்சு போடணும். அந்த காய்கறிகளை வேக வைக்கணும், அளவான மசாலா போடணும், ரொம்ப மிளகாத்தூள் போடக்கூடாது சாம்பாரில். வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா செய்வாங்க நிறையா. நம்ம ஸ்டைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, வரமல்லி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்ப்போம், சீரகம் ஜாஸ்தி சேர்ப்போம். நம்ம சாம்பார் கெஸ்ட்டு சாப்பிட்ற எல்லாமே சொல்கிறது காரணம் அதை நம்ம ஒரு சீக்ரெட் தான். மல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக சேர்ப்போம், வறுத்து சேர்ப்போம், சீரகத்தை டிஃப்ரெண்ட்டாக வறுத்து சேர்ப்போம். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வரமிளகா அதிகமாக போடுவாங்க. நம்ம வர மல்லியும் சீரகத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம். அதே சாம்பார் சாதம் ஒன்று இருக்குது உங்களுக்கு, அது நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பண்ணுவாங்க. நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா பிசிபில்லா பார்த்து அப்படிம்பாங்க. அதில் பட்டை ஸ்டார் ஆனிஸ்லாம் சேர்ப்பாங்க சாம்பாரில். அப்படின்னா பட்டை, நம்ம பட்டை இருக்குல்ல சார், பிரியாணி போடுற பட்டை ஸ்டார் ஆனிஸ். நம்ம பிரியாணி போடுவாங்க தெரியுங்களா? பிரியாணி இலை இல்லைங்க, நம்ம பிரியாணியில் போடுற நட்சத்திரம் மாதிரி பூ இருக்கும் பாருங்கள், அதான் ஸ்டார் ஆனிஸ் அப்படிம்பாங்க. அன்னாசி பூ அப்படிம்பாங்க. அதை ஆட் பண்ணுவோம், நம்ம இதில் ஆட் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு ஊருக்கு டிஃப்ரெண்ட்டாக சாம்பார் இருக்குது. நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் டால் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, இவ்வளோ வெஜிடபிள்லாம் போட மாட்டாங்க. நம்ம தான் என்ன பண்ணுவோம், வெஜிடபிள் நிறையா சாப்பிடுவோம். அதுவும் இப்போ இந்த காயை யாரும் எடுத்துக்கூட மாட்டோம். நம்ம என்ன காயும் தெரியும், நீங்கள் வீடியோவில் கூட காமிச்சிருக்கேன். பூசணிக்காய் நான் கமாண்டில் கூட மஞ்சள் பூசணி. ஓகே, இது நல்லா வேகட்டும். இதை நான் எப்படி கடைசியாக ஃபைனல் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா கொதிஞ்சிருச்சு. சரிங்களா? அந்த கொதிஞ்சிட்டு இருக்கும்போது இதில் நான் ஒரு சாம்பார் மசாலாவும் மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் ஆட் பண்ணல. ஏன்னா ஃப்ளேவர் நல்லா வரதுக்காக. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் வெஜிடபிள்லாம். ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஃப்ளேவராக இருக்குது. ஒன்றும் வேணாம், இதுக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்க ஒன்றும் வேணாம், சும்மா தாளிப்பு மட்டும் போட்டால் போதும். இது பயோகேஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஹீட் ஆனோடனே கொஞ்சம் ஆயில் விட்டால் போதும். ஆயில் விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு, சீரகம், மிளகு, வரமிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன். மேலே போடுறதுக்கு கொத்தமல்லி வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடாகிட்டு இருக்கு. சாம்பார் பாருங்கள், காய்கறி நல்லா வெந்துருச்சு. எப்பயுமே சாம்பார் வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக வைங்க. ஏன்னா பருப்பு என்ன பண்ணும், டைம் ஆக உங்களுக்கு வந்து சாலிட் அவங்களோட இறுகி போயிருன்னு சொல்லுவாங்க. இதனால் எப்போ பருப்பு வச்சாலும் பாருங்கள்
நல்லா இப்படி கொஞ்சம் லைட்டாக ஊற்றுற மாதிரி இறக்கி வைக்கும் போது அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கட்டியாக இருக்கும். மறுபடியும் தண்ணி ஊற்றி எதாவது பண்ணிங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் பண்ணுறது டிஃபன் சாம்பார் சிம்பிளாக பண்ணுறது. இதில் நீங்கள் மாங்காய் கத்திரிக்காய் மசாலாலாம் போட்டிங்க அப்படின்னா ரெடி ஆயிடும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாளிக்கிறதுக்கு இல்லை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆயில் சூடாகிட்டுருக்கு. நல்லா சூடாகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கடுக்காவை போடுவோம். நல்லா அந்த வரமிளகாயோட இந்த காரம் நல்லா இறங்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிடும். பொரிஞ்சோடனே அதை என்ன பண்ணுறோம், அப்படியே எடுத்து இதில் ஊற்றி எடுத்து கொஞ்சம் கொதிக்க விட்டுறோம். சரிங்களா? கொதிக்க விட்ட உடனே அதோட ஃப்ளேவர் அப்படியே மாறும் பாருங்க. சாம்பார் நல்லா கம்மன்ட்டு வாசம் வரும். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தலை இது இறக்கும் போதே நம்ம கொஞ்சம் கீ ஸ்ட்ராங்காகவே கொடுப்போம். இந்த 100 ml டப்பா ஒரு 20 ml ஊற்றிருப்பேன் கீ. நல்லா அந்த தாளி போட்டோன்னே சும்மா அப்படியே கமன் இருக்கும் பாருங்கள். ஒரு கொதி வந்துருச்சு. மேலே மல்லிகளை போட்டு சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் டிஃபன் கூட சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தோசை அதோட செம்மையாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் வந்து சிம்பிளாக வந்து பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது தோசையோட வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம். அந்த தோசையும் இந்த சாம்பாரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி.